ஜனமே இது இது பாருங்க, அவன் தன்னை பார்த்து அவரை விட்டு போனவனே தான் சாயல் என்னது என்றதை மறந்து விடுகிறான். இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டோம், I should know about Father God and Son, then that is eternal life. ஒரு பாடம். 25வது வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை, இதுதான் பூர்ண பிரமாணம், ஓகே, உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். இல்லாட்டி மறந்து காலையில் பைபிள் படிப்போம், மறந்துடும். மதியானம் பைபிள் படிப்போம், மறந்துடும். சாயந்தரம் பைபிள் படிப்போம், மறந்துடும். மெக்கானிக்கலாக வசனத்தை சொல்லுவோம், மறந்துடும். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறாருன்னா மெய்ப்பர் தான், அவர் தான் மெய்ப்பர், அவர் தான் மேய்த்து கொண்டு இருக்கிறார். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களை மேய்க்க தொடங்கிட்டீங்கன்னா ஃபினிஷ்ட். இன்னைக்கு நிறைய பேர் இது மாதிரி தான் சொல்லுவாங்க. Almost all the people are telling about the problems. They refuse to believe that God is the shepherd. They simply don't understand that word. The Lord is my shepherd, I shall not want அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எனக்கு தேவையே இல்லை, அவர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவார், அவர் தான் எனக்கு பாஸ், அவர் தான் என்னுடைய பிஸ்னஸில் எனக்கு ஓனர். இது புரியலன்னு சொன்னால் நம்மளால எதுவுமே புரியல. ஏன்னா அவர் ஓனர்னு சொல்லிட்டு, பிஸ்னஸில் ஓனர்னு சொல்லிட்டு நம்ம சுயமாக முடிவெடுக்கும் போகும்போது இட் வில் லீட் டு ஃபெயிலியர். என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோமா, ஆண்டவரே நான் இது மாதிரி முடிவெடுக்க போகிறேன் பிஸ்னஸில், இதில் மூத்த பார்ட்னர் நீர் தான், இதில் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா, நான் கேட்கணுமா, நான் இதை முடிவை சொல்லலாமா இல்லாட்டி சொல்ல வேணாமா, நீங்கள் ஐடியா கொடுங்க எனக்கு. ஏதாவது கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். Emotions will crack us down. அப்புறம் பேசுறது அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் இது பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான்னு. இது ஃபெயிலியர் to obey the Lord, and He is not your shepherd, and you will be in want. When He is not your shepherd, you will be definitely in want. So the Lord is my shepherd, I shall not want. இந்த ஒரு வசனத்துல இவ்வளவு அர்த்தம் இருக்குது. இதை யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? அது ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அது வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ்காரங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி தொழில் செய்யறவங்களா, யார் வாட் எவர் இட் மே பி, the Lord is my shepherd, I shall not want. இதை யாரு சொல்லனா? பேதுரு நல்லா சொல்வாரு. நான் வலையை பின்னி கொண்டிருந்தேன், இயேசு வந்தார், என் படகை விட்டு கொடுத்தேன், அதுக்கப்புறம் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த டைமை எடுத்துட்டு அதை கொடுத்தாரு. சொன்னாரு, பேதுருவே, நீ உன் படகை எனக்கு கொடுத்த, நான் இப்போ உனக்கு பிஸ்னஸ் கொடுக்குறேன், நீ போய் வலதுபுறமா போட்டு வலையை போடு. பேதுரு உடனே ஆர்கியூ பண்ண தொடங்கினாரு. ஆனாலும் ஒன்னே ஒன்று செய்தார், ஆனாலும் ஆண்டவரே, நான் உன்னை சொல்லுறபடி நான் போடுறேன். உடனே ரிசல்ட் வந்துச்சு. இங்கதான் நம்ம ஃபெயில் ஆகுறோம். கண்ணாடியில் பார்க்குறோம், தட் இஸ் வேதத்தை வாசிக்கிறோம், ஆனா அதை உள்ள வாங்குகிறது இல்லை, உள்வாங்கிறது இல்லை. We cannot solve anybody's problem. Only God can solve. இன்னைக்கு இது மாதிரி பண்றதுனால தான் தீர்க்கதரிசிகள்லாம் உட்காந்து எதிர்த்து கொடி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு தேவன் பேசுறது எது, தேவன் வேதத்தை விட்டுட்டு மாறி பேசுவாரா தெரியாது. ஒரு தீர்க்கதரிசி நாடி ஓடுறாங்க. இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க.
அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டும். வேதம் என்ன சொல்லுது? நீ எப்படி நடந்த? நீ எப்படி நடந்த? கர்த்தர் அவனோட மட்டும்தான் பேசுறாரா? இல்ல, உன்னோடையும் பேசுறாரு. இந்த வசனத்துல புரியாம கண்ணாடியில பார்த்துட்டு டெய்லி கண்ணாடியில பார்ப்போம். சில பேர் 3 வேளை பார்ப்பாங்க, காலையில, மத்தியானம், சாயங்காலம். நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு தானியேல் 3 முறை வேதத்தை தேவனுடைய சன்னதியில் தரித்திருந்தார், நானும் தரித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 3 வேளை நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டு வேதத்தை திறந்து படிச்சுட்டு அதை அப்படி மூடி வச்சு மறந்துட்டு பின்னால வெளியே போனோடனே சொந்த புத்தியை காமிச்சிடும். அதான் துர்க்குணம். சகலவித கொடிய துர்க்குணத்தையும், துர்க்குணம்னா தேவனை விட்டு விலக்குகிற எல்லா குணமும் துர்க்குணம் தான். தேவனை விட்டு நம்மளை விலக்குகிற எல்லா காரியமும் துர்க்குணம் தான். சோ இப்ப பார்ப்போம். சுயாதீன பிரமாணமாக பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து, ஏன் அதுல உற்று பார்க்கிறேன்னு போட்டு கூர்ந்து கவனி, அதுலதான் இருக்குது ரிசல்ட் உனக்கு. உற்று பார்த்து அதுல நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். அப்ப இன்னொரு காரியமும் படிக்கணும், சத்தமா படிக்கணும். அப்பதான் கேட்கும் காதுல. கேட்கிறவனாய் இருந்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறவனே மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளே பாக்கியவானாயிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இது எழுதும் போது பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 31 எல்லாரும் டிசம்பர் 31 ப்ராமிஸ் கேட்பாங்க. எனக்கு கொடுக்கவே பிடிக்காது. ஏன்னா இவங்க ஒருத்தரும் அது செய்ய போறதில்லை. ஆனா கொடுத்துடணும், கடமை. இஸ் இட் மெக்கானிக்கல் ஆர் ரியலி சீரியஸ் அபவுட் இட்? 10வது வரைக்கும் கேலண்டர். கேட்ட ஐக்கியம் வளர்றதுக்காக கேலண்டர் கொடுக்கும். நாங்க சொல்லுவோம், நீங்க அதை வாங்கி கேலண்டரை ஓசியில வாங்கிட்டு போயிட்டு, இல்ல சில பேர் சார்ஜ் பண்ணுவாங்க, அதையும் வாங்கி கொண்டு போயிட்டு அதுல இருக்கிற ஒரு வசனத்தையும் உனக்கு தெரியாது, எங்க இருக்குது, எந்த பைபிள்ல எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது. அதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒருவன் வேலை செய்யாத மனதில்லாது இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. சொந்த கைகளினால் வேலை செய்கிறவனா இருந்துன்னு போட்டிருக்கோம். அது தெரியாம 2 கோடி கொடுத்தாதான் நான் எனக்கு கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறனால தான் சொல்றேன் நானு. 12வது வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். அமைதியா இரு. உன் சொந்த அலுவல்களை பார்க்கவும். நீதான் உன் வேலையை செய்யணும், மற்றவ யாரும் செய்து கொடுக்க மாட்டாங்க. உங்க சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இதை விட்டுட்டு எனக்கு காசு கொடுப்பாரு கர்த்தர், அப்ப நீ சோம்பேறியா இருக்கணும்னு ஆசைப்படுற. சோ அப்ப நீ அந்த இடத்துல தேவனுடைய கட்டளை மீறுற. தேவனுடைய கட்டளை மீறுற போது உனக்கு ஒண்ணும் வராது. எப்படி கொடுப்பாரு உனக்கு? அதுல ஒரு ஆள் சொன்னது 2 கோடி. சில பேர் மேலேயே கேட்பாங்க. 10 கோடி கொடுத்துட்டு அதுல ஒரு ஆள் என்கிட்ட கேட்டுச்சு வேற. 10 கோடி விழுந்துட்டு 10 கோடி ஆண்டவர் கொடுத்துட்டு அடுத்த நாள் உயிர் போயிடுச்சுன்னா
என்ன பண்ண போறேன் இந்த 10 கோடி வச்சுட்டு?